கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கல்வாரி வேதனையின் ஆழத்தின் வெளிப்பாடு இந்த குரல். இந்த வார்த்தையின் பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் என்னென்ன நடக்குது என்று நாம் ஆராய்வோம். 12 மணியிலிருந்து மத்தியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது. 3 மணிக்கு இயேசு இந்த வார்த்தைகளை உரைத்திருக்கிறார். அதுவும் சத்தமிட்டு கூக்குரல் கொடுத்திருக்கிறார். அதோட சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுற்றி இந்த மாதிரி பரிசெயரும் சதிசெயரும் இவரை தலையை துலுக்கி இவரை கிண்டல் செய்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவரோட உடையை எடுத்து இவங்க எல்லாம் சீட்டு போட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப இழிவான செயல்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலும் கடவுள் அமைதியாக பொறுமையாக 3 மணி நேரம் 3ஆம் மணி நேரம் வரைக்கும் இருந்திருக்கிறார். மத்தியானம் 3 மணிக்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க குரலில் கூப்பிடுகிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு உடல் ரீதியான பாடு, அப்புறம் மன ரீதியான பாடு, அப்புறம் ஆவிக்குரிய தொடர்பு துண்டிப்பு, அதாவது தேவனால் கைவிடப்படுதல், இது எல்லாத்தையும் அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். இதில் அவருக்கு ரொம்ப மிகவும் மன உடைச்சலையும் அவரை கஷ்டப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தொடர்பு துண்டிக்கப்படுதல் தான். ஸோ அவர் இத்தனை நாளாக அவர் அவரோட அப்பா கர்த்தரை எப்பவும் அவர் கூட இசைந்து இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்தனால அவரோட அப்பா கூட இருக்கிற அந்த துண்டிப்பை, அந்த ஒரு அப்பா கூட இருக்கிற அந்த அன்பு, அந்த ஒரு பிரசன்னத்தின் துண்டிப்பை அவர் உணர்ந்த போது அவரால் தாங்க முடியாத வருத்தம். அதனால் அவர் இந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் உரக்க உரைத்திருக்கிறார். எல்லாரும் கேட்குற மாதிரி அவருடைய வியாகுலம் முற்றிலும் அந்த குல்கதா மலையை சூழ்ந்து அந்த சத்தம் கேட்டிருக்கிறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த அவரோட உணர்வுகளை நீங்கள் எப்போ அந்த துண்டிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதில் பார்த்தீங்கன்னா இயேசு இதுக்கு முன்னாடி அவர் கடவுளை ஒவ்வொரு வாட்டியும் அட்ரஸ் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா அப்பாவே பிதாவே அப்படிங்கிற வார்த்தைகள் மூலயமா அவர் கூப்பிட்டுருப்பார். ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா என் தேவனே அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பார். இதுலேருந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அந்த துண்டிப்பு இருக்கிறது என்று. இந்த துண்டிப்பை உணர்ந்த உடனே அவர் உரக்க சத்தத்தோடு அவரை அப்பா பிதாவை கூப்பிட்டிருக்கிறார். ஸோ இதில் உலக பாவத்தின் தண்டனை கொடுமையை அவர் முற்றிலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். உலக மக்களின் பாவம் மொத்தத்தையும் அவர் அந்த நேரத்தில் அந்த நிலைமையில் அவர் அவர் மேல் சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பலியாகியிருக்கிறார். ஸோ அந்த தெளிவான ஒரு புரிதலை இந்த வார்த்தைகள் நமக்கு புரிய வைக்கிறது. இதெல்லாம் எதற்காக? நம் நித்திய ஜீவனை அடைய, இதெல்லாம் கடவுள் நமக்காக அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பினால் அவரோட ஒரே பிள்ளை ஆனால் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்தி அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ கடவுளோட வியாகுலம், இயேசுவோட வியாகுலம் இதில் இந்த வார்த்தைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளோட நிலைமையிலும் ஒரு வாட்டி இப்போ பார்ப்போம். நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் யோசிச்சிருப்போம், ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமைகளில் நம்மளும் இருந்திருப்போம். எப்படின்னா, எல்லாருக்கும் நடக்குது, நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளோட பிரார்த்தனைகளை நம்ம கடவுள் கேட்க மாட்டாரா, நம்மளுக்கு ஒரு
விடுதலை வராதா, நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மன கஷ்டத்துலேயும் மன கவலையிலும் இருக்கும். அப்போ நம்ம என்ன உணர்வோம்னா, நமக்காக யாரும் இல்லையே, கடவுள்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணுகிறோம், அவர் இன்னும் நமக்கு ஆன்சர் கொடுக்கலையே, அவர் நம்ம கைவிட்டுட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள சூழ்ந்த ஒரு இருளான நாட்கள் இருக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மனம் தளராமல் நம்மளோட விசுவாசத்தில் பலத்துடன் இருந்தோம்னா நம்ம கடவுள் இயேசு நம்ம தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். எப்படி தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு மரிக்க கொடுத்தாலும் 3ஆம் நாள் வந்துட்டு அவரை உயிர்த்தெழ வைத்து கைவிடாமல் அவரை வழிநடத்துகிறாரோ, அதே மாதிரி நம்மளும் நம்ம கடவுள் வந்துட்டு கைவிடவே மாட்டார். நம்ம நினைத்ததுக்கு மேலே கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கைவிடாமல் காத்து வழிநிறுத்துவார். நம்மளோட விசுவாசம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். நம்ம வந்துட்டு வலிமையோடு இருந்து அவரை நம்பி இருக்க வேண்டும் அந்த நேரங்களில். ஸோ இந்த வார்த்தைகள் இப்போ நம்ம படித்தது வந்து அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அதை வந்துட்டு சபையார் ஒருவர் சாம் 22 சங்கீதம் 22 முதல் வசனம் 7ஆம் வசனம் 18 வசனம் ஏதாவது படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த சாம் 22:1 பார்த்தீங்கன்னா இதே வார்த்தைகளை நம்ம இங்கேயும் பார்க்குறோம். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து இந்த தாவீதின் பாடல் 22 இதை வந்து நினைவு கூர்ந்து இதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்புகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 2 அதிகாரங்களுக்கும் சில விஷயங்கள் வந்துட்டு ஒரே மாதிரி சேமாக இருக்கும். இப்போது சங்கீதம் 22 7 யாராவது படிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் என்ன நடக்குதோ அதே மாதிரி சேம் விஷயங்கள் வந்துட்டு இங்கேயும் நடக்குது. நிந்தனை செய்கிறார்கள் 7ஆம் வசனம், 18ஆம் வசனம் அவருடைய அங்கியை பங்கிட்டு கொள்கிறார்கள். ஸோ இது வந்துட்டு பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் சேம் டு சேம் ஒரே மாதிரி நடக்குது. அதனால் இயேசு கிறிஸ்து வந்து அதே வார்த்தைகளை வந்துட்டு இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்துட்டு மேற்கோள் காட்டி அதே மாதிரி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீதின் பாடலையும் உரைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பின்வரும் வரிகளை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அப்பவும் கூட இருக்கவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன சொல்கிறார், ஏலோயி லாமா சபக்தானி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இவர் வந்து எலியாவை தான் கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எண்ணுகிறார்கள். ஏன்னா ஏலோயி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க எலியா என்று புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் என் தேவனே என்று அர்த்தமாம். ஸோ இந்த வார்த்தைகள் வந்துட்டு மிகவும் வியாகுலம் உண்டான வார்த்தைகள். இந்த சிலுவை சரித்திரத்திலே இந்த வார்த்தைகள் தான் இருக்கிறதுலே வந்துட்டு கடவுளோட வியாகுலம் கஷ்டம் அதை வந்து மிகவும் அதிகமாக உணர்த்துகிறது. அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நமக்கு ஆழத்தை நமக்கு உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இதேபோல் நாம் வாழ்க்கையில் நாம் வியாகுலம் கஷ்டம் இருளான நாட்களில் இருக்கும்போது கூட நாம் மனம் தளராமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் கடவுள் கண்டிப்பாக நம்மளை கைவிடாமல் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி.